விடுதலை பெறச் செய்ய வேண்டும் என்பதற்காக எண்ணிலடங்காத தியாகிகள் தங்களுடைய உயிர், உடல், பொருள், ஆவிகள் அனைத்தையும் நாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். அடையாளம் காணப்பட்டவர்கள் சில பேர் இருந்தாலும் கூட அடையாளம் தெரியாதவர்கள் இன்னும் ஏராளமான பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 1885க்கு பின்பாக போராடிய வீரர்கள் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக போராடிய வீரர்களுடைய சரித்திரம் இன்றும் முழுமையாக மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட போராளிகளில் ஒருவரும் ஒரு மிகப்பெரிய தியாகியுமான வீரன் அழகுமுத்து கோன் அவர்களுடைய சரித்திரத்தை போற்றுகின்ற வகையிலும் அவருக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்துகின்ற வகையிலும் இன்று பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அந்த மாவீரனுக்கு கான் சாஹிப்பால் பீரங்கி முன்னில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த தியாகிக்கு இன்று தபால் தலை வெளியிடுகின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியிலே தபால் துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய ரவிசங்கர் பிரசாத் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முரளிதர் ராவ் அவர்களும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் தேசத்திற்காக உழைத்த அனைத்து பெருமக்களையும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஒத்த சிந்தனையோடு அவர்களை உயர்த்தி பிடிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நடக்கக்கூடிய இந்த தபால் தலை வெளியீடு பாரதிய ஜனதா கட்சி அந்த மாபெரும் தியாகிக்கு தேசத்தின் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூலமாக செலுத்தக்கூடிய மாபெரும் அஞ்சலியாக நாங்கள் கருதுகின்றோம். அவருடைய நினைவை இன்று போற்றுகின்ற வகையில் நாம் செயல்படுவோம் என்பதையும் தெரிவித்துக் சார், இன்னைக்கு பாகிஸ்தான் சென்றிருக்க பிரதமர் இது பண்ணி எதிர்ப்பும் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஆதரவும் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் தொடர்ந்து இந்தியாவில் இந்தியா பாகிஸ்தான் கலவரம் தொடர்ந்த ஒரு தொடர்கதையாகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இந்த பயணம் அமையும் நினைக்கிறீங்களா? சர்வ நிச்சயமா. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் பாகிஸ்தானத்திற்கு சென்று வந்தது ஒரு மாபெரும் திருப்பு முனையை இரு நாட்டின் மீதும் ஏற்படுத்தியிருக்கின்றது. 1947க்கு முன்பாக நம்முடைய நாட்டினுடைய ஒரு அங்கமாக இருந்தது பாகிஸ்தான். இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக 1906க்கு முன்பாகவே இன்றைய பாகிஸ்தான் பகுதியைச் சேர்ந்தவர்களும் இன்றைய இந்தியாவினுடைய பகுதியைச் சேர்ந்தவர்களும் எந்த விதமான கடுகளவு கூட வித்தியாசம் இல்லாத நிலையில் ஒத்த சிந்தனையோடு போராடி வந்திருக்கின்றார்கள். 1906க்கு பின்பாகத்தான் சில வேறுபாடுகள் வந்திருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பாகிஸ்தானத்திற்கு சென்று வந்த இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கம் மீண்டும் இரு நாட்டு மக்களையும் பகைமை பாராட்டாமல் ஒத்த சிந்தனையோடு அவரவருடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக அவரவர்கள் சிந்திக்கக்கூடிய வகையிலும் இரு நாட்டையும் ஒவ்வொரு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பகையாளியாக கருதாமல் முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்வதும், இந்தியாவிற்கு எதிராக பயங்கரவாதிகள் பாகிஸ்தானத்திலே உருவாவதை தடுக்கக்கூடிய மனநிலையை அந்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையிலும், ஆசிய நாடுகளுடைய ஒற்றுமை இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்திருந்தால்தான் முடியும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி ஒரு மாபெரும் பலனை தரும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது.
சார் இப்போ வந்து விஜயகாந்த் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து இது காங்கிரஸாக இருக்கட்டும், திமுக எல்லாருமே கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்க வேலையில் உங்களோட இது வந்து தேமுதிக எந்த பக்கம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு அரசியலை தேர்தல் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த சமயத்தில் வந்து இந்த தேர்தல் கூட்டணி வந்து முடிவாகலை. ஏற்கனவே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தேமுதிக இருக்குது. இதோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? 2014ஆம் ஆண்டு இந்த கூட்டணியை நாம் உருவாக்கிய போது அதில் முக்கிய பங்கு வகித்தவன் என்கின்ற காரணத்தாலும் அன்று அந்த நேரத்தில் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றும் என்னுடைய மனதிலே பதிந்து நிலைத்து நிற்கிறது என்கின்ற காரணத்தாலும் சொல்கின்றேன். 2014 இந்த கூட்டணி ஆரம்பிக்கும் போதே இந்த கூட்டணி பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி மட்டும் அல்ல, இது 2016க்கான சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணியும் கூட என்பதை தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியிடமும் நான் வலியுறுத்தி வந்தேன். அதற்கு பின்பாகவும் நினைவுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றேன். இன்று வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கமாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த கூட்டணி தொடரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. வருகின்ற தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. ஏற்கனவே நான் இது குறித்து வெளிப்படையாக பத்திரிகையாளர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் சொல்லியிருக்கின்றேன். வருகின்ற 2016 பொங்கல் விழாவை அனைத்து தமிழர்களும் அனைத்து மக்களும் ஜல்லிக்கட்டு விளையாட்டோடு கூடிய விழாவாக நடத்த இருக்கின்றோம் என்கின்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. சார், இன்னும் வந்து காட்சிப்படுத்தும் பட்டியலிலிருந்தே மற்றொன்றையும் சொல்ல விரும்புகின்றேன். தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் அவங்க வந்து கடிதம் எழுதியிருந்தாங்க பிரதமருக்கு. அதுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்திருந்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. அவருக்கு உடனடியாகவே நான் பதில் எழுதியிருந்தேன். இன்றைய தினம் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் தங்கள் கட்சியினுடைய சார்பில் நடத்த இருந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடத்தியிருந்த போராட்டத்தை அவர்கள் திரும்ப பெற்றிருக்கின்றார்கள் தற்காலிகமாக. அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் மீது பாரதிய ஜனதா கட்சியின் மீது நரேந்திர மோடியுடைய அரசாங்கத்தின் மீது நரேந்திர மோடி அவர்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை வீண் போகாது. உறுதியாக நாங்கள் அதை நடத்தக்கூடிய வகையில் செயல்படுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இன்னைக்கு வந்து தேதி வந்து 26 ஆச்சு. இன்னும் நம்ம சட்ட மசோதா தாக்கல் பண்ணி அது 14ஆம் தேதி கூட வர்றதுக்கான வாய்ப்பு நான் உறுதியாக வந்து சொன்னாலும் இது வந்து ஒரு சில பேர் சொல்லும் போது வந்து ஜல்லிக்கட்டு அந்த பகுதி மக்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற அரசியல் கட்சிகள் சொல்லும் போது இது வந்து ஒரு தேர்தலுக்கான ஒரு பேச்சா மட்டும்தான் இருக்குன்ற ஒரு பார்வை எல்லாரும் மத்தியிலே இருக்குது. மே மாதம் தேர்தல் அல்லது ஏப்ரல் மாதம் தேர்தல். நாம் சொல்லுவது இப்போ நம்ம சொல்கிறோம் தேர்தலுக்கு எல்லாம் தேர்தலுக்காக சொன்னாங்க. எல்லாவற்றையும் சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம். பிற கட்சிகள் போராட்டம் நடத்துகிறாங்களே, என்ன நோக்கத்தோடு நடத்துகிறாங்க? கடந்த ஆண்டு ஏன் நீங்கள் நடத்தவில்லை? ஏன் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? 1.5 ஆண்டுகளாக நான் முயன்று கொண்டிருக்கின்றேன். இந்த 1.5 ஆண்டுகளாக நீங்கள் எல்லாம் எங்கே போயிருந்தீர்கள்? இந்த கேள்வி நான் கேட்கல, நான் கேட்க விரும்பவில்லை. அது முறையாக இருக்காது. எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு வந்தது என்று சொன்னால் அந்த கிரெடிட்டை முழுக்க நான் தூக்கிட்டு போகிறது தயாராக இல்லை. எல்லாரும் போராடுறோம், எல்லாரும் கிடைச்சது. அவ்வளோ தமிழ் சமுதாயத்திற்கு கிடைத்த வெற்றி. அப்படிதான் நான் நினைப்பேன். இதை நீங்கள் உள்நோக்கு நீங்கள் கற்பிப்பீங்கன்னு சொன்னால் உங்களை விட அதிகமாக கற்பிப்பதற்கு எனக்கு காரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு தஞ்சாவூர்லையும் சிவகங்கையில் வந்து இளைஞர்கள் வந்து செல்போன் டவர்லையும் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து இளைஞர்களோட பார்வை திசைத்திருப்போம். இது வந்து ஒருவேளை அங்கேருந்து பார்த்துருப்பாங்க ஜல்லிக்கட்டு ஆணை எவ்வளோ தூரத்திலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் முறையில்லாத விஷயம். நம்பிக்கை வையுங்கள், நம்பினோர் கைவிடப்படாது. என்னுடைய சகோதரர்கள் இந்த நாட்டினுடைய வருங்கால தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் தவறான வழிகாட்டுதலில் நீங்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள். இந்த நாடு மகோன்னதமான ஒரு நிலையை அடைய வேண்டும், தமிழ் சமுதாயம் மகோன்னதமான ஒரு நிலையை அடைய வேண்டும். அது எப்படி அடைய முடியும்னு சொன்னதுன்னா உங்களை வைத்து தான் அடைய முடியும். இளைஞர்களை, தமிழ் சமுதாயத்தினுடைய இளைஞர்களை வைத்து தான் அடைய முடியும்.
நான் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி மட்டும் சொல்ல, இந்தியா உலகினுடைய முதலில் நாடாக உருவாக்கி வரும்போது அதை உருவாக்கிய பெருமை என் தமிழ் சமுதாயத்திற்கு சேர வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அப்படிப்பட்ட நிலையில் யாரெல்லாமோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டவரில் போய் இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய உயிர் இழப்பு ஏற்பட்டது என்று சொன்னால், இழப்பு உங்களுக்கு இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு இல்லை, அந்த தமிழ் சமுதாயத்திற்கு இல்லை, ஒட்டுமொத்த நாட்டுக்கும். இது அந்த 67க்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்குது. அதுக்கு பின்னாடியும் கூட பல விஷயங்கள் நடந்தது. உங்களுடைய உயிர் வந்து உங்களுக்கு சொந்தம் இல்லை, இந்த நாட்டுக்கு சொந்தம். அதுக்காக நான் உழைச்சிட்டு இருக்கிறேன். உறுதியாக வரக்கூடிய நம்பிக்கை ஏங்க ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப தூரத்தில் இல்லை. ரொம்ப தூரத்துக்கு சொன்னா சரி, நான் அவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். மக்களோட பார்வை வந்து கடந்த டிசம்பர்லையும் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி காட்சி கொடுத்து பண்ணிடுறாங்க எல்லாரும். அன்னையிலேருந்து போய்கிட்டே இருக்க தவிர வந்து இடையில வந்து இது மிக சிக்கலான ஒரு விஷயம். போராட்டம் நடத்தக்கூடியவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், ஏன் கொண்டு வரல, ஏன் அது பண்ணலை, அது கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஈஸி. சிக்கலை ஏற்படுத்தி வைத்தது பாரதிய ஜனதா கட்சி அல்ல, இந்த அரசாங்கம் அல்ல, பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் இல்லை. சிக்கலை ஏற்படுத்தியது 2011 ஏற்படுத்திட்டார். இவ்வளவு நாளாக இன்னைக்கு யாரெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களோ அன்னைக்கு எல்லாருமே இதுக்கு வந்து துணையாக நின்னாங்க, தடையாக இருப்பதற்கு துணையாக நின்னாங்க. அன்னைக்கு யாருமே இதுக்காக இன்னைக்கு போராடிட்டு இருக்கக்கூடியவங்க, இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க அன்னைக்கு போராடி இருந்தா எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது, அன்னைக்கு அந்த விஷயம்லாம் முடிஞ்சிருக்கும். சிக்கலை நீங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க. அந்த சிக்கல்ல இருந்து ரொம்ப நாசுக்க வழிய வர வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. அது தீர்க்கக்கூடிய கூட்டத்தில் நானும் இருந்திருக்கிறேன். பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது. அதெல்லாம் எனக்கு நான் இப்போ உடனடியாக சொல்லலாம், நான் அது சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு சொன்னால், முழுமையாக வரட்டும். ஒவ்வொரு விஷயங்களும் முழுமையாக வந்தவரை தான் அது சொல்கிறது முறையாக இருக்கும். நான் வந்து மற்ற மக்களை வந்து ஏமாத்துவதற்கு நான் தயாராக இல்லை. எனக்கு என்ன நம்பிக்கை ஏற்பட்டிருக்குதோ அந்த நம்பிக்கையை சொல்கிறேன். அதில் ஒருவேளை முடியலைன்னு சொன்னாச்சுன்னா அதில் நான் குற்றவாளி, அதை நான் வந்து ஒத்துக்கிடுவேன். சார், இப்போ வந்து சென்ட்ரலில் காங்கிரஸ் ரூலிங்காகவும் இன் தமிழ்நாட்டில் டிஎம்கே ரூலிங்காக இருக்கும் போது ஜல்லிக்கட்டு என்பது எந்த தடை இல்லாமல் போயிட்டு இருந்ததா சொன்னாங்க. தென் அகைன் வந்து சென்ட்ரலில் பிஜேபி அண்ட் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே இது வந்ததுன்ற மாதிரி இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒருத்தர் குறை சொல்கிறது முறை இல்லை, இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன், அன்னைக்கு ஏன் அவசர சட்டம் கொண்டு வரல? அன்னைக்கு அந்த நாங்கள் நடத்தினோம், சமாளித்து நடத்தினோம். நீங்கள் சமாளிக்க வேண்டிய நிலைமையில் இல்லை. அன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை படைத்த நிலைமையில் இருந்தவங்க, ஏன் நீங்கள் அன்னைக்கு பண்ணலை? அதுக்குள்ளே நான் நுழைய நான் விரும்பலை. அதுக்குள்ள நான் தயவுசெய்து விட்டுருங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து மழை வெள்ளம் வந்து வீணாக வந்து கடலுக்குள்ள தண்ணி போயிருக்கு. நீர்வழி சாலை திட்டம்ன்றது அமல்படுத்துவதற்காக ஏற்கனவே 5 நீர்வழிச்சாலைகளில் ஒன்று நமக்கு வந்து காக்கிநாடாலிருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் சென்னை வழியாக செல்லக்கூடிய நீர்வழிச்சாலைக்கு 123 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது அப்படியே நிலுவையில் இருந்துகிட்டு இருக்குது. இது போக 8 நீர்வழிச்சாலைகள் அந்த 110 இப்போ வந்து 101 நம்ம வந்து சேர்க்கக்கூடிய அளவு கொண்டு வந்துருக்கிறோம். அதனால் வந்து நாம் வந்து தயாராக